அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் தண்ணி கூட. ஏன்பா ககன், என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்கம்மா. பூமி என்னாச்சுமா? அத்தை, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. கடைசி நேரத்துல இவரு ஹீரோ மாதிரி வந்து மாமாவை காப்பாத்திட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. தேங்க் யூ. நீங்க பாருங்க, நீங்க சொன்னதுனால தானமா நான் போய் காப்பாத்தினேன். ஆனா ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்மா, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, என்கிட்ட இருந்து எதையும் நீங்க மறைக்க கூடாது. உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்கம்மா. உங்க சந்தோஷத்துக்கு நான் எப்பயுமே குறுக்க வர மாட்டேன். உங்க சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே பெருசா இல்லம்மா. வேணும்னா நீங்க உங்களுக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா அந்த அந்த கிருஷ்ண பிரசாத் கூட இருக்க பிடிச்சிருக்குனாலும் பரவாயில்லம்மா. நீங்க தாராளமா போய் ஹாப்பியா இருங்கம்மா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ககன், உன் அம்மாவை பத்தி நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியாடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மா தான் உலகம்னு சொன்னியேடா. அப்போ ஏன் உலகம் மட்டும் என்னவா இருக்கும்? நீ தாண்டா என் உலகம். ஆமாண்டா. நீ தாண்டா எனக்கு முக்கியம். அந்த கடவுள் கூட அப்புறம் தான். உன் கூட இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேற யார் கூட இருந்தாலும் கிடைக்காது. அண்ணா, கொஞ்சம் கூட யோசிக்காம அவ்வளவு பெரிய வார்த்தைய எப்படிடா சொன்ன? சாரிம்மா, ஐம் சாரிம்மா. நீங்க வருத்தப்படணுன்றதுக்காக அப்படி சொல்லலம்மா. தேங்க்யூம்மா. இந்த ஒரு வார்த்தை போதும். நம்ம உலகத்துல அந்த கிருஷ்ண பிரசாத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்குமா. பிள்ளையா இருக்கனாலதான் காப்பாத்தினான்னு அந்த சென்டிமெண்ட் கதைகளை சொல்லிட்டு திரும்பவும் அந்த கிருஷ்ண பிரசாத் உங்ககிட்ட நெருங்க வந்தான்னு வச்சுக்கோங்க, நான் அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்.